சந்தோஷத்தை கொண்டு வரும். ஈவன் தி ஸ்மாலஸ்ட் திங். பிள்ளைகளோடு கூட விளையாடுறது, மனைவியோடு கூட நேரத்தை செலவிடுறது, பைக்கில் கூட்டின்னு போகிறது, கணவனோடு கூட நேரத்தை செலவிடுறது, இதெல்லாம் குடும்பத்திலே ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இன்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், எகிப்து ஜனங்கள் தேவனை தேடக்கூடாதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடக்கூடாதபடி எகிப்து ராஜா என்ன பண்ணான்னா அவருடைய வேலையை அதிகரிச்சுட்டான். நீங்க கர்த்தரை தேடக்கூடாதபடி, இதனால தானே வெளியில போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்றீங்கன்னுட்டு ஒர்க்லோட அதிகமாக்குனதினாலே இவர்கள் தேவனை தேடக்கூடாதபடி, இன்னைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடாதபடி, குடும்ப ஜபம் நடக்கக்கூடாதபடி பிசாசு தந்திரமா நிறைய காரியங்களிலே நம்மள என்ன பண்றான், மாட்டி வச்சிடறான். ஐயோ இந்த வேலை செய்யணுமே, அந்த வேலை செய்யணுமே, இப்படி செய்யணுமே, அப்படி செய்யணுமே என்று எண்ணி கடைசியாய் தேவன் அவர்களுக்கென்று கொடுத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதமாகிய குடும்பத்தை என்ன பண்ணிடுறாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதே இல்லை. இன்று வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபேமிலி. ஏன் சொல்றேன்னு தெரியல, ஒருவேளை ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா ஜாலி அப்பா கூட பேசுங்க? கையை தூக்கி காமிங்க பிள்ளைங்க. பிள்ளைங்க என்ன, கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் கூட அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்கல்ல. அதே போல் எத்தனை பேர் கணவனோடு மனைவியோடு நல்ல நேரத்தை பேசி நல்லா ஜோக் அடித்து சிரிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லிடுறேன், மனுஷனோ முகத்தை பார்க்குறான். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். கையை தூக்கலன்னா வீட்டில் சண்டை நினச்சிக்குவாங்களோ, அப்படி நீங்கள் கையை தூக்கினாலும் உள்ளத்தை அறிகிற தேவன் இருக்கிறார். நேரத்தை செலவிடுங்க, மன்னிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Forgiveness is the greatest gift. சிலுவையிலே இயேசு செய்த மகா பெரிய ஒரு செயல் என்னவென்றால் மன்னிப்பு. மன்னிப்பு. நான் உங்கள் செய்திக்குள்ளேயே போக முடியல. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை நான் வாசித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆகாபு ராஜாவுக்கு இன்னொருத்தனுடைய லேண்டு மேலே ஆசை வந்துடுச்சு. அழகாக திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறான். ஆசை வந்துடுச்சு, போய் கேட்குறான். அவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் கொடுக்க மாட்டேன், இது எங்கள் பாரம்பரிய சொத்து, நான் கொடுத்துட்டா எப்படி என்றான். இவன் வீட்டில் போய் அழுதுதுமே அவனுடைய மனைவி ஜெசபேல் என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்க இவனை போலவே ஒரு தந்திரமாய் ஒரு கடிதம் எழுதி அவன் ஊருக்கு அனுப்பிச்சு ஒரு நல்ல மனுஷனை குற்றப்படுத்தி அவனை ஊருக்கு வெளியில போய் கல் எறிந்து சாகடிக்கிறாங்க. ஒண்ணுமே செய்யலாம். நல்ல மனுஷன் கல் எடுத்து சாகடிக்கிறாங்க. வந்து ராஜா கிட்ட சொல்றேன், லேண்டு தானே போய் எடுத்துக்க போ அப்படின்னு. உடனே இவர் சந்தோஷமாய் போகும்போது தேவன் தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறான். அங்கே சொல்லி அனுப்பும்போது சொன்ன ஒரு வார்த்தை, அந்த மனுஷனுடைய ரத்தத்தை நாய் நக்கினது போலவே உன் ரத்தத்தையும் நாய் நக்கும் அப்படின்னு. உடனே இந்த ஆகாப் ராஜாவுக்கு மனசங்கலம் உண்டாகி அவன் மனம் திரும்பி அவன் ரெட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தன்னை தாழ்த்தி அவன் அழுத பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்கே அந்த வசனம் அதிகாரமே அப்படிதான் முடியும். அவனுக்கு செய்ய வேண்டியவன் சொன்னதை அவன் பிள்ளைகளுடைய நாட்களிலே செஞ்சது தப்பு. இவன் தான் அவ்வளோ கொடூரமான ஒரு செயல் செஞ்சிருக்கிறான். ஆனா மனம் திரும்புதலை பார்த்தா தேவன் உடனே என்ன பண்ணிடுறாரு, மனசு மாறிடுறார். நினைவே பட்டணத்தை தேவன் சொல்லுகிறார், கவிழ்த்து போடுவேன். ஆனால் அவர்கள் மனம் மாறினதுமே தேவன் என்ன பண்றாரு, தான் செய்ய வேண்டும் என்று நினைத்த தீங்கை செய்யாதபடி என்ன பண்ணார். மனம் திரும்புதல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியில கூட என்ன பண்ணுங்க, மன்னிங்க. என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, மன்னிங்க. மனைவி தானே, கணவன் தானே, பிள்ளைகள் தானே. அந்த ஒரு மன்னிப்பினாலே குடும்பத்திலே சந்தோஷத்தை திரும்ப மீட்டு எடுக்க முடியும் என்றால் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போலவே. ஹல்லேலூயா.